பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு குழுவினுடைய 9வது சாதாரண கூட்ட நிகழ்வினுடைய திட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மண்டல குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்களே மற்றும் இங்கே பங்கேற்றிருக்கிற மண்டலத்தினுடைய மண்டல அலுவலர்கள் அதிகாரிகள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே பங்கேற்றிருக்கிற மாநகராட்சி மன்ற பணியாளர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிற மாவட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக 2 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல் தலைவராகவும் பணியாற்றியவர் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை வழி தூண்டல், கொள்கை வழி பேரன், சமூக நீதி அதற்காக போராடிய மாபெரும் தலைவராக இந்தியாவின் அடையாளம், தென்னகத்தினுடைய அடையாளம், நம் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக திகழ்ந்த தந்தை பெரியார் அவருடைய அண்ணன் மகன் சொல்லின் செல்வர் ஈவேக்கி சம்பத் இவர்களெல்லாம் நம் தமிழகத்திற்காக தமிழர்களின் உரிமைக்காக போராடிய ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வழியிலே அவரது பேரன் தன்மான தலைவர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நெஞ்சுரமிக்க பேச்சால் செயலால் தமிழக அரசியல் வரலாற்றின் பக்கங்களில் நிரப்பிய தலைவர்களில் முதன்மையானவராக திகழ்ந்தவர் எங்கள் தன்மான தலைவர் KVK இளங்கோவன் அவர்கள். அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் நம்மிடமிருந்து காலம் பறித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்களின் நலனுக்காக விரும்புகிறவர்கள், தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக போராடுகிறவர்கள், சமூக உரிமையை நேசிக்கிறவர்கள், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த போராட்ட தளத்தில் இருக்கிற ஒரு தளபதியை இழந்திருக்கிறோம் என்கிற எண்ணம் நம்ம எல்லோருக்கும் உண்டு. எனவே அதை வெளிக்காட்டும் மூலமாக இந்த மண்டல கூட்டத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய நமது 5வது மண்டலத்தில் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நடத்துகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய துக்க நிகழ்வு என்பது அவர் இறந்த இந்த 1 வார காலத்திற்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. எனவே 3வது நாளாக இன்று நேற்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசினுடைய தலைவர், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு அரசு மரியாதையை நேற்றைக்கு வழங்கி நல்லடக்கம் அவருக்கு நேற்றைக்கு செய்யப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த போது அவருக்கு அரசு மரியாதையை செலுத்தலாமா, செலுத்த வேண்டும் என்கிற குரல் இருந்த போது விதிகளிலே இடமில்லை என்று சொன்னார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். அப்போது அவர் கேட்டார், அண்ணல் காந்தியடிகளுக்கு அரசு மரியாதை செய்கிற போது, ஏனென்றால் எந்த பதவியிலுமே தந்தை பெரியார் அரசு பதவியிலே இருந்ததில்லை, அப்படி இருக்கிற இவருக்கு எப்படி கொடுக்கலாம் என்று கேட்டார். அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் முதலமைச்சராக, அண்ணல் காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று சொல்லித்தான் அவருக்கு உலகமே அவருக்கு மரியாதை செலுத்தியது, இந்திய அரசும் அரசு மரியாதையை செலுத்தியது. அதை போல நம் தமிழர்களின் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி அதை வழங்கியவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தமிழக தலைவர். இன்றைக்கு அவரது பேரன், மரபு வழி பேரன், கொள்கை வழி பேரன் மறைந்திருக்கிறார். இன்றைக்கு கலைஞரின் மகன் தளபதியார் அவர்கள் எங்கள் தலைவர் தன்மான தலைவர் EVK இளங்கோவன் அவர்களுடைய பணிகளை பாராட்டி ஒரு மத்திய அமைச்சராக இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்திய அளவிலே பங்காற்றியதை பாராட்டி அதை நினைவு கூறுகிற வகையில அரசு மரியாதை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கு செலுத்தியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த மன்ற கூட்டம் நடக்கிறது. மாநகராட்சியினுடைய மண்டலங்களில் நடக்கிற முதல் கூட்டம் என்பதனால எங்கள் தலைவர் தன்மான தலைவர் இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை, இதய அஞ்சலியை உங்கள் சார்பிலும் மன்ற குழுவின் சார்பிலும் நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அன்பிற்குரிய தலைவர், மண்டல குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் அனுமதியோடு இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். எனவே இருக்கிற மன்ற உறுப்பினர்கள் அதை வழிமொழித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு அன்னாருக்கு மௌனாஞ்சலி செலுத்துகிற வகையில் ஒரு 2 நிமிடம் மௌனாஞ்சலியும் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இரங்கல் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். வழிமொழிந்து சக மன்ற உறுப்பினர்கள் இதில் உரையாற்றுவார்கள் என்பதையும் தலைவர் அனுமதியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்கள், பணியாளர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாத்தியம் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய அன்புக்கும் மரியாதையினுடைய மண்டல குழு உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் டாக்டர் சிவராஜசேகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரங்கல் தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன்.